பாருங்கள், நான் உங்களுக்கு 2 ஸ்டோக் வண்டியாக இருந்தாலும் சரி 4 ஸ்டோக்காக இருந்தாலும் சரி ரிவர்ஸ் கியருக்கு நான் வந்து சிக்னல் பிளாசர் டோன் வர சிக்னல் பிளாசரை போட்டு ரிவர்ஸ் கியர் 10 100 மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி கொடுக்கணும் நான் காட்டி தரேன் பாருங்கள். இதாகி பாருங்கள், ரிவர்ஸ் கியருக்கு நான் வந்து இந்த பிரேக் ஸ்விட்ச் ஒன்று ஃபிட் பண்ணிக்கிறேன். சரியா, பிரேக் ஸ்விட்ச் ஒன்று ஃபிட் பண்ணி அப்படியே அங்கே ரிவர்ஸுக்கு கொடுத்துட்டு இதாகி பாருங்கள், ரிவர்ஸ் கேட்டு வயர் கரண்ட் வயர் இல்லை, அடுத்த வயரை இந்த வயரை இடத்துல கட் பண்ணிவிட்டு சரியா கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் சிக்னல் பிளாஸை நான் எடுத்துக்கிறேன். சரியா, இதை எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதாகி 2 வயர் இந்த வண்டிக்கு தானே, இது ரெண்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் சிக்னல் வந்து ரிவர்ஸ் கியரை போடச்சில்ல பின்னுக்கு லைட் 10 வரும், சவுண்ட் ஒன்று வரும். அந்த சவுண்ட் எப்படி வரும்னு அந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். சரி, இப்படி வேலை செய்யுங்க. சரியா, சவுண்ட் கேட்குதா? அப்படியே பாருங்கள், ரிவர்ஸ் கியர் நீங்கள் போடச்சில்ல ரிவர்ஸ் கியர் லைட் வந்து 10 வரும். சரியா, ரிவர்ஸ் கியர் லைட் 10 வரும். அது அவங்களுக்கு நல்ல அளவாக மீக்கும். அடுத்து வந்து பின்னுக்கு யார் சரி இருந்தாலும் அவங்களுக்கு விளங்குமே, வண்டி ஒன்று ரிவர்ஸ் வருண்டு விளங்குதா? அதுக்கு தான் இந்த புதிய சிஸ்டத்துக்கு நான் உங்களுக்கு கொடுத்து காட்டுறேன் பாருங்க. சரியா, இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி. ஓகே, நான் அந்த பிளாசரை வந்து போட்டிக்கிற பிரேக் சுவிட்சுக்கு இதை இந்த மாதிரி மேலுக்கு தூக்கி சும்மாலாக லைன் பண்ணி வச்சு விட்ருவோங்க. டேப் அடித்தாலும் சரி, இல்லாட்டி கேபிள் டைட் போட்டு ஃபிட் பண்ணி வச்சிங்கன்னா தண்ணி படாது. சரியா, இந்த முறைக்கு நீங்கள் செய்யுங்க. சரியா, செஞ்சீங்கன்னு சொன்னால் ரிவர்ஸ் கியர் லைட் நீங்கள் போட சொல்ல லைட்னா அழகாக 10 சரி.